அவன் என்ன சாதின்னு கேட்கிறோம். தேவரதர் இருக்குல்ல, தேவேந்திரர் இருக்குல்ல, நாடார் இருக்குல்ல, கோடார் இருக்குல்ல, செட்டியார் இருக்குல்ல, முதலியார் இருக்குல்ல, முத்தையர் இருக்குல்ல, இங்க இருக்க கள்ளதரு மரவந்தரு என்ன இளவும் மனசுல தோணுதோ அந்த தெருல எல்லாத்துலயும் திமுக கொடி, அதிமுக கொடி, மதிமுக கொடி, தேமுதிக கொடி, காங்கிரஸ் கொடி, பிஜேபி கொடி பறக்குற. இவெல்லாம் அவன் ஜாதியில பிறந்தவனா? கேளுங்க. எவனாது? சீமா என்ன ஆளுக, ராமதாஸ் என்ன ஆளுக, ஜான்பாண்டி என்ன ஆளுக, தேவநாதன் என்ன ஆளுக, ராஜகண்ணப்ப என்ன ஆளுக, ராமதாஸ் என்ன ஆளுக, திருமாவளவன் என்ன ஆளு, என்ன ஆளுக, என்ன ஆளுக, என்ன கேட்டா கருணாநிதி என்ன ஆளு, ஸ்டாலின் என்ன ஆளு கேளுங்க. போய் ஜெயலலிதா என்ன ஆளுன்னு கேட்டிருந்தா ஒரு மேடை நாடகத்தோட நம்ம பட்டி கட்டியும் கர்நாடகம் போயிருக்கோம். கலைஞர் பேனாவுக்கு 80 கோடி. என்னடான்னு கேட்டா எங்க ஐயா பேனால எழுதினாரா? நாங்க விளக்க மாத்துல எழுதினோம். உங்க ஐயா மட்டும்தான் பேனால எழுதினாயா? அதை சொல்லும் போது தொலைக்காட்சியில் சொல்லியிருக்காங்க, கருணாநிதி பயன்படுத்துற பெண்ணுக்கு 80 கோடியில செலவுன்னு. நீங்க சத்து கொடுத்த தமிழமும் தங்கிலீஷ் நம்மளால எப்படி வச்சு ஒருத்தன் கேட்கறான், என்ன பெண்ணுக்கு 80 கோடி, அவர் 4-5 பெண்ணே எத்தனை எந்தெந்த பெண்ணை வைப்பாங்க அப்படி. தம்பி அது பேனாடா. ஓ பெண், அது இங்கிலீஷ்ல பெண்றா, தமிழ்ல பேனாடா. இவங்க சொல்லி கொடுத்த லட்சணம் அவனை எங்க யோசிக்க வைக்குவாருங்க. ஏன்னா அது வரலாறு இருக்குதா, நம்மகிட்ட 2-3 சொல்லியிருக்காங்க. சொல்லாம இதெல்லாம் நம்ம கணக்கு பார்க்க முடியாது. இருக்கிறதுக்கே அது பேர் வச்சிருவான். ஒரு தலைவன் ஒரு வீட்டில் ஒரு தகப்பை ஒரு பொண்டாட்டியை கட்டி நல்ல பிள்ளைகளை பத்து ஒழுக்கமாக வாழ்ந்து சரியா இருந்து நல்ல குடியாரம் இல்லாமல் சரியாக வாழ்ந்தானா அவனை அப்போ மாதிரி புள்ள வாழும். அது உதவி 4 பொண்டாட்டியை கட்டி 2-3 பிள்ளையை தெருவில் விட்டுட்டு அது வாட்டி இருக்கும் சொத்தலை ஆட்டையை போட்டு கொண்டு வந்து வீட்டில் சேர்த்து விட்டுனா அந்த பிள்ளை என்ன ஆகும், அது மாதிரியே தருதலையாக போகும். அதே போல தான் ஒரு நாட்டில் தலைவனாக இருக்க, ஒரு கட்சிக்கு தலைவனாக இருக்கவே யோக்கியனாக இருந்தால் அந்த கட்சியில் இருக்கவன்லாம் யோக்கியனாக இருப்பான். கட்சியிலுக்கு தலைவனே அயோக்கியனாக இருந்தால் என்ன ஆகும், எல்லாம் கீழே டிக்கெட் வரைக்கும் அப்படி தான் இருக்கும். உங்களுக்கு வரலாறு சொல்லட்டுமா ராஜா? ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி பக்கத்தில் இலங்கைன்னு ஒரு நாடு இருக்குல்ல, இலங்கை, அங்கே ராஜபக்சேன்னு ஒருத்தர் ஆளை வந்தான். தமிழனை கொள்றோம் பாருங்க ஓட்டு போடுங்க, தமிழனை கொள்றோம் பாருங்க ஓட்டு போடுங்கன்னு சொல்லி ஓட்டு வாங்குறதுக்கு முன்னாடியே கொன்னான். உடனே அந்த மக்கள்லாம் சந்தோஷப்பட்டு அடே அப்ப தமிழனை கொண்டான் ஓட்டை தூக்கி மொத்தமா போட்டு அவனை கோட்டையில போய் உட்கார வச்சாங்க. அவன் குடும்பத்தோட கோட்டையில போய் உட்கார்ந்தான். 4 மாசம் ஆச்சு. எல்லாருக்கும் விலைவாசி உயர்ந்து போச்சு, பெட்ரோல் தட்டுப்பாடு, மின் தட்டுப்பாடு எல்லாம் வந்தது. யாரெல்லாம் விரும்பி ராஜபக்சேக்கு ஓட்டு போட்டாங்களோ அவங்க எல்லாம் விரும்பி ராஜபக்சே விளக்கமாத்த எடுத்து அடிக்கிறதுக்கு அந்த கோட்டையை நோக்கி ஓடுகிற போது அவன் சொந்த ஊர்ல ஒரு வீடு கட்டி வச்சான் ராஜபக்சே. நல்லா சிந்திச்சு பாருங்க, 10 காரு 15 காரை விட்டு ஒரு வீடு இருந்துச்சு. அந்த காரை யாரும் தூக்கிட்டு போல. அந்த மக்கள் என்ன பார்த்தாங்க தெரியுமா, அந்த வீடும் அந்த வீட்டுல எப்படி கலைஞர் பேனாவை நட்டுக்கு நிப்பாட்டுறான்னு சொல்றாங்கல்ல, அதே மாதிரி அவங்க அப்பனுக்கு ஒரு சிலையை வச்சிருந்தாங்க. உடைபட்டது அந்த சிலை தான். இது உடைபட்டது சிலைதான். நான் அடிதிட்டு சொல்கிறேன், நாம் தமிழர் ஆட்சியிலலாம் கிடையாது. மக்கள் புரட்சி திமுக ஆட்சி முடிஞ்ச உடனே நடக்கும். முதல்ல உடைபடுது உங்க அப்பன் சிலையும் நீ வைக்க போற பேனாவும் தான். மனசுல வச்சுக்கோங்க. சும்மாலாம் நாங்க உடைச்சிருவோம் தானா வருவாங்க ராஜா. இப்ப தானே ஆட்சிக்கு 1 வருஷம் தான் ஆகுது. நீங்க சொல்ற பதிலே நாங்கள் இப்பொழுதுதானே ஆட்சிக்கு வந்திருக்கிறோம், உடனடியாக எல்லாம் நிறைவேற்ற முடியுமா, அது மாதிரி இப்பதானே வந்திருக்கீங்க, பின்னாடியே எங்க ஆள் வருவாங்க. அதுலயும் பாருங்க, கலைஞரோட உடல் புதைக்கப்படுறதுக்கு 39 கோடிங்க. கலைஞரோட உடல் சமாதிக்கு 39 கோடி தான். அவர் எழுதின பேனாவுக்கு 80 கோடி. உங்களுக்கு தோணலாம், என்னையா விடியா ஒரு இத்தனை தடவை முதலமைச்சர் ஆரம்பிட்டாரு, கலந்து செலவழிச்சுட்டு தான் போறாங்களே, இதெல்லாம் ஒரு பொருட்டுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவங்க அடிச்ச கொள்ளையை விட ஒரு 80 கோடியெல்லாம் பெருசாயா, கலந்து தின்னுட்டு போட்டுமே அப்படின்னு ஒரு சில பேருக்கு தோணும். பிரச்சனை அது கிடையாது. இதே இங்க ராஜகண்ணப்பன், அமைச்சர் ராஜகண்ணப்பன், அவர் ஒரு சமூகத்தை சார்ந்த ஆதித்தமிழர் சமூகத்தை சார்ந்த ஒருத்தரை சாதி சொல்லி திட்டாரு. உடனே என்ன ஆச்சு தெரியுமா, 2 நாள் வைரல் ஆகுது. வைரல் ஆன உடனே அவரை துறையை மாத்திட்டாங்க. ஏன் தெரியுமா, பேசினவனும் தமிழன், எவனை பேசினானோ அவனும் தமிழன். 2 தமிழன் சாதியை சொல்லி திட்டினா, ஒருத்தன் திட்டினா மாத்திட்டாங்க. அதுக்கப்புறம் 1 மாசம் கழிச்சு பக்கத்துல விருதுநகர் மாவட்டம் இருக்க, விருதுநகர் மாவட்டம் அங்க அருப்புக்கோட்டையில எம்எல்ஏவும் அமைச்சரா இருக்கிற KKS சாரு, அந்த ஊருக்குள்ள பாலவனத்தம் தெரியுமில்ல உங்களுக்கு, பாலவனத்தான் அந்த ஊருக்குள்ள போய் ஓட்டு மனு வாங்க போய்கிட்டு இருந்தாரு அமைச்சர். அப்படி போகும்போது ஒரு அம்மா தலையில தட்டினாரு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த அம்மா தலையில தட்டின அந்த அமைச்சரை என்ன பண்ணாங்க, ஒண்ணுமே பண்ணல, அப்படியே அதே துறையில வச்சிருக்காங்க. ஒருத்தர் சாதி பேர் சொன்னதுக்கே தம்பி வினோத் சொன்ன மாதிரி முதலமைச்சரே சாதி பேர் பேசிக்கிட்டு இருக்காரு. நான் அருந்ததிரி வீட்டில் டீ குடிச்சேன், நான் நரிக்கோர வீட்டில் இட்லி தின்னு முதலமைச்சரே சாதி சொல்றாரு. ஆனா இங்க ராஜகண்ணப்பண்ண ஒரு வார்த்தை சொன்னதுக்கு அவரை அந்த இடத்துல இருந்து நீக்கிட்டாங்க. ஆனால் தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட KKS சாரு பொதுமக்கள் ஒரு தலையில அந்த மனுட்டே டங்குன்னு அடிச்சுட்டாரு. என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா, செல்லமா தட்டினாங்க, அவங்க எங்க சொந்தக்காரரு, 30 வருஷமா நாங்க அண்ணன் தங்கச்சி மாதிரி பழகிக்கிட்டு இருக்கோம், எங்க பெரியாத்தாளுக்கு தான் மனு கொடுக்க போனேன்ட்டாங்க. ஏன்னா 30 வருஷமா பழகிட்டு இருக்கீங்க, பெரியாத்தாள் 1000 ரூபாய் பணத்துக்கு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கா, இவ்வளவு நாள் தெரியாம அந்த அமைச்சர் உட்காந்துக்கிட்டு இருந்தா கேட்டுக்கணும்ல. அப்ப என்ன அர்த்தம், ஒரு தமிழன் தவறு செய்தா அந்த 2 ஜாதியும் சுட்டி காட்டுவாங்க பாரு,
உன்னை பார்த்தியா அவன் இப்படி சொல்லிட்டான், உன்னை நம்ம ஆள் இல்லை, தேவரா தேவேந்திரரா, கோனாரா நாடாரா, முதலியாரா செட்டியார், அப்படியே சட்டையெல்லாம் மடிச்சிருவாங்க. அப்படியே வீரம் பொங்கிரும். இனம்னா வராது, மனிதனா வராது, சாதின்னு மட்டும் சொல்லி பாருங்க. அப்படியே ஒரே கேள்விதாங்க. நாடார் தெருவில் கோனார் கொடி நட முடியுமா? நட முடியுமா? தமிழ்நாட்டில் கோனார் தெருவில் தேவர் கொடி நட முடியுமா? தேவர் தெருக்கள்ல தேவேந்திரர் கொடி நட முடியுமா? தேவேந்திர தெருக்கள்ல பறையர் கொடி நட முடியுமா? பறையர் தெருக்களில் வன்னியர் கொடி நட முடியுமா? வன்னியர் தெருக்களில் முத்தரையர் கொடி நட முடியுமா? முத்தையர் தெருக்களில் செட்டியார் கொடி நட முடியுமா? செட்டியார் தெருக்களில் மற்ற ஏதாவது ஒரு சாதி கொடி நட முடியுமா? நட முடியாது. ஏன் தெரியுமா? சாதி பெருசு, எவன் வீட்டு சாதி எவன் கொண்டு வர அப்படின்னு நம்ம சண்டைக்கு நிற்பான். ஆனா என்ன நடக்குது தெரியுமா? தேவர் தெருக்கள்ல, தேவேந்திர தெருக்கள்ல, நாடார் தெருக்கள்ல, கோடார் தெருக்கள்ல, செட்டியார் தெருக்கள்ல, முதலியார் தெருக்கள்ல, முத்தையர் தெருக்கள்ல, இங்க இருக்க கள்ளதெரு, மரவந்தரு, என்ன இளவும் மனசுல தோணுதோ அந்த தெருல எல்லா தெருலையும் திமுக கொடி, அதிமுக கொடி, மதிமுக கொடி, தேமுதிக கொடி, காங்கிரஸ் கொடி, பிஜேபி கொடி பறக்குற. இவெல்லாம் அவன் ஜாதியில பிறந்தவனா? கேளுங்க. வேணாது தமிழ ஒருத்தன் கட்சி ஆரம்பிச்சா அவன் என்ன சாதின்னு கேட்கிறோம். தமிழர் அல்லாத ஒருத்தன் கட்சி, சீமா என்ன ஆளுக, ராமதாஸ் என்ன ஆளுக, ஜான்பாண்டி என்ன ஆளுக, தேவநாதன் என்ன ஆளுக, ராஜகண்ணப்ப என்ன ஆளுக, ராமதாஸ் என்ன ஆளுக, திருமாவளவன் என்ன ஆளு, என்ன ஆளுக, என்ன ஆளுக, என்ன கேட்டா கருணாநிதி என்ன ஆளு, ஸ்டாலின் என்ன ஆளு கேளுங்க. போய் ஜெயலலிதா என்ன ஆளுன்னு கேட்டிருந்தா ஒரு மேட நாடகத்தோட நம்ம பட்டி கட்டி கர்நாடகம் போயிருக்கோம். கருணாநிதி என்ன ஆளுன்னு விசாரிச்சீங்க ஒரு வார்டு கவுன்சிலர் ஆக முடியாது. மோளை அடிச்சுட்டு கோயில் வாசல பிச்சை எடுத்துட்டு தான் இருக்கணும். எம்ஜிஆர் என்ன ஆளுன்னு கேட்டிருந்தா அன்னைக்கே ஓடி போயிருவார் அங்க இலங்கைக்கு, எங்க கேரளாக்கு. அவங்க எல்லாம் கட்சி ஆரம்பிச்சா இவங்க சொல்லுவாங்க, இவருக்கு இன்ன சாதி, அவருக்கு அண்ண சாதி, கருணாசுக்கு இன்ன சாதி, இந்த சாதி, சரத்குமாருக்கு இன்ன சாதி, கிழிச்சு கிழிச்சு கேப்ப நடுவாங்க. கருணாநிதி கட்சி ஆரம்பிச்சா அவருக்கு புரட்சி தமிழினத்தின் தலைவர் பட்டம். யாவருக்கு அவங்களுக்கு. இப்ப ஐயா ரெட்டமலை சீனிவாசன் நினைவு நாள் வந்தது. ரெட்டமலை சீனிவாசனை பற்றி தமிழ்நாட்டில் ஒரு பையன் இன்னை வரைக்கும் பேசுற. ஆனா நாம் தமிழர் கட்சி 10 வருஷமா எல்லா தலைவரையும் கொண்டாடிக்கிட்டே இருக்கோம். ஐயா முத்துராமலிங்கனுக்கு வருதா கொண்டாடுறோம், ஐயா இமானுவேல் சாருக்கு வருதா கொண்டாடுறோம், ஐயா புலித்தேவனுக்கு வருதா கொண்டாடுறோம், ஐயா தீரன் சின்னமலைக்கு வருதா தமிழன் தலைவராக இருந்த அத்தனை பேரும் கொண்டாடுறோம். இன்னைக்கும் பாருங்க எல்லா தலைவர்களும் விளையாடுகிற ஒரே கட்சி நம்ம கட்சி வந்து நிற்பாங்க. நீங்க அவரையும் பேசுறீங்க, இவரையும் பேசு, அவனையும் என் பாட்டை இவனையும் என் பாட்டை. இப்போ உனக்கு என்ன எரியுது? உனக்கு என்னடா இது? ஏ சண்டை சண்டை தான் விடு. ஏன்ட்ட சண்டை இல்லையா? நான் எங்க வீட்டில் 5 பேர் ஒத்து போறது இல்லைங்க. எங்க அண்ணன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறான், நான் என் தம்பிகிட்ட பேச மாட்டேங்க. ஒரே வீட்டில் பிறந்த நானும் ஒன்னா இல்ல. இதுல ஒரு சமூகத்துக்குள்ள 2 பேர் சண்டை வரத்தான் செய்யும். அதை பேசி திக்கிறது எங்க பொறுப்பு. நடுவில் வந்து நாட்டம் பண்றது உன் வேலை கிடையாது. எப்படி என் அண்ணன் தம்பிகளை என் சண்டை நான் முடிச்சுக்கிறேன். எங்க அப்பா இருக்கா, சித்தப்பா இருக்கா, 1000 பெரியப்பா இருக்கா, ஊருக்குள்ள சமூகம் இருக்கு, அதுக்கு நாட்டாம இருக்க எல்லாம் நான் பாத்துக்குவேன். நீ யார் நடுவில் வந்து நாட்டம் பண்றதுக்கு? தமிழ ஒருத்தன் வந்து நின்றான், அவனை சாதி ஆதாக்கு இதாக்கு இவன் ஐயா ரெட்டமலை சீனிவாசருக்கு விழா எடுத்துட்டு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க ஸ்டாலின்? திராவிட மணி ரெட்டமலை சீனிவாசர். எது திராவிட மணியா? டேய் தமிழனுக்காக, தமிழ்நாட்டுக்காக, தமிழின் ஆதிக்குடிக்காக தொடர்ச்சியா போராடின ரெட்டமலை சீனிவாசன் திராவிட மணின்னு பட்டம். ஆனா தமிழனே அல்லாத தெலுங்கர் கருணாநிதிக்கு என்ன பட்டம்? தமிழின தலைவர் பட்டம். தமிழரே அல்லாத கன்னடர் வீரமணிக்கு தமிழர் தலைவர் பட்டம். இங்கதான் சிந்திக்கணும். கேரளாவில் மலையாளி முதலமைச்சர், ஆந்திராவில் தெலுங்கன் முதலமைச்சர், கர்நாடகத்தில் கன்னடன் முதலமைச்சர், பஞ்சாபில் சீக்கியன் முதலமைச்சர், அந்தந்த மாநிலத்தில் அவன் முதலமைச்சர். தமிழ்நாட்டில் மட்டும்தான் காமராஜருக்கு அப்புறம் ஒருத்தன் முதலமைச்சர் ஆக முடியல. கருணாநிதி தெலுங்கர் முதலமைச்சர், ஜெயலலிதா கன்னடர் முதலமைச்சர், எம்ஜிஆர் மலையாளி முதலமைச்சர். நீங்க ஓபிஎஸ் யூபிஎஸ் அதில் சேர்க்காதீங்க, ஒரு யூபிஎஸ்க்கு ஆக மாட்டாங்க. அவங்கள ஓட்டு ஆகாம உட்காந்தவங்க அந்த லிஸ்ட்டில் கொண்டு வந்து உடனே நட்டுக்கு வந்துடக்கூடாது, மைக்கு நீக்கிட்டு ஓபிஎஸ் ஆயிருக்காருல இபி இந்த ஓட்டு வாங்கி ஆகினாங்க, இந்த வருவாங்களா அடுத்த தடவை லட்சணம் தெரிஞ்சிடும். அப்போ ஒரு மான தமிழன் கட்சி தொடங்கினாலே இங்கே சிக்கல் வருதுன்னா நாம் தமிழர் என்கிற பெயர் இங்கே எவ்வளவு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்கிறது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு ஆளுகிற அரசுக்கு முழு இடைஞ்சலாக அந்த அரசு செய்கிற தவறுகளை தட்டி குரல் கொடுக்கிற ஒரு இடத்தில் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் நிற்கிறது. பிஜேபி காங்கிரஸ் எல்லாம் சும்மா எல்லாரும் எதிர்த்து சண்டை போடுற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். நான் சொல்லுகிறேன் உறவுகளே, வரலாற்றில் இன்னும் 5 ஆண்டுகள் நாம் தமிழர் இல்லாமல் தமிழர் அரசியல் இல்லை. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.